சீரடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மீனாவோட குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் விஜயா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. விஜயா வந்து பார்வதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆளை பிரிக்கிற சாமியார் உனக்கு தெரியும்னு சொன்னில பார்வதி, அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவரதுக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. ஆமாம், ரோஹிணியும் மனோஜும் பிரித்து மனோஜுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. நான் மனோஜ்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் தாங்கிட்டு இருக்கேன், மனோஜ்லேருந்தே என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களே, இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா போனதுக்கப்புறம் ரோகிணி வந்து பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆண்டி, நீங்கள் மட்டும் அந்த சாமியாரெல்லாம் என் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க ஆண்டி, என் வாழ்க்கையே போயிடும், அவங்க பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஆண்டின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட ரோகிணி ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நான் போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேனாமா, நானே வந்து விஜயாட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு போய் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணுவேனா, என்னதான் நீ பொய் சொல்லியிருந்தாலும் ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து அழிக்கிற அளவுக்கு நான்லாம் யோசிக்க மாட்டேம்மா விஜயா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆண்டி, இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இதை நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயா கிட்ட வந்து பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பிரிச்சிடலாம் ரோகிணியும் மனோஜியும், ஆனால் திரும்ப அது வந்து யார் அந்த வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கே திரும்ப வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பயமுறுத்துறாங்க பார்வதி. நீயும் அண்ணாமலை அண்ணனும் பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பயமுறுத்தவும் அவங்களும் பயந்துக்கிட்டு ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை விட்டுடுறாங்க. இந்த மாதிரி விஜயா யோசிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படியோ பார்வதி வந்து முத்து மீனா கிட்ட உளறிடுறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே அம்மா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து எந்த மாதிரி வந்து விஜயாவுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.